அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட திருமதி சசிகலா அவர்கள் அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து 2026 சட்டசபை தேர்தலில் ஐயா ராமதாஸ் அவர்களோடு கூட்டணி வச்சு 234 தொகுதிகளிலும் இந்த கூட்டணி வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பிரச்சாரம் நோக்கி நகர்ந்துட்டாங்க. திருமதி சசிகலா அவர்கள் நிப்பாட்டின அந்த வேட்பாளர்களுக்கும் அதிமுகவினுடைய வேட்பாளர்களுக்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் கடுமையான ஒரு போட்டி நிலவுது. அதை பற்றி தான் இங்கே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். யாருக்காகவும் பேச கிடையாது. ஒருத்தருக்கு பாதகமாகவும் பேசலை, இன்னொருத்தருக்கு சாதகமாகவும் பேசலை. சாதகமாக பேசுனதுனால இங்கே யாரும் அள்ளி கொடுக்க போகிறதும் இல்லை. அவரவர் உழைப்பு தான். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி தொகுதி. இந்த கோவில்பட்டி தொகுதியில் கடம்பூர் ராஜு 3 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த முறை தேர்ந்தெடுக்கப்படுவாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2011, 2016, 2021 இந்த 3 சட்டப்பேரவை தேர்தலிலும் கோவில்பட்டி தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் கடம்பூர் ராஜு. மீண்டும் 2026 சட்டசபை தேர்தலில் அதே கோவில்பட்டி தொகுதியில் தேர்தல் களம் காண்கிறார். 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுகவினுடைய தோல்விக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதிமுகவினுடைய வெற்றிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தது. அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து 2021 சட்டசபை தேர்தலில் கலங்காங்கிறாங்க. அந்த டிடிவி தினகரன் அவர்களுமே கோவில்பட்டி தொகுதியில் தான் நிற்கிறாங்க. கோவில்பட்டி தொகுதியில் எப்படியும் டிடிவி தினகரன் வென்று விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் கடம்பூர் ராஜு 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2011, 16, 21 இந்த 3 முறையுமே கோவில்பட்டி தொகுதியில் கடம்பூர் ராஜு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கோவில்பட்டி தொகுதியில் இந்த முறை அவரால் வென்றெடுக்க முடியுமா அப்படிங்கிறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. டிடிவி தினகரன் இப்போ அதிமுகவோடு கூட்டணி வச்சிட்டார். 2021 சட்டசபை தேர்தலில் கடம்பூர் ராஜு வாங்கின வாக்குன்னு பார்த்தீங்கன்னா 68,000 வாக்கு வாங்கியிருக்கிறாரு. டிடிவி தினகரன் 56,000 வாக்கு வாங்கியிருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி 37,000 வாங்கியிருக்கு. நாம் தமிழர் கட்சி 9,000 வாங்கியிருக்காங்க. மக்கள் நீதி மையம் ஒரு குறைவான வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இப்படி 2வது இடத்துல டிடிவி தினகரன் 56,000 வாக்குகள் வாங்குறாரு. இந்த முறை பார்த்தீங்கன்னா 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவில் அதே டிடிவி தினகரன் இன்னைக்கு அதிமுகவோடு கூட்டணி வச்சிருக்கிறார். இந்த முறை கடம்பூர் ராஜு வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறதே கொஞ்சம் சந்தேகம்தான். திருமதி சசிகலா அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. முதுகுளத்தூர் தொகுதியை பொறுத்தளவில் ராம்குமார் முக்கியமான ஒரு நபராக இருக்கிறாரு. சாத்தூரை பொறுத்தளவில் இசைக்கிராசா தேவர். அதுக்கடுத்து கோவில்பட்டி இந்த தொகுதியும் சொல்லி பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அவர்கள் கோவில்பட்டி தொகுதியை பசும்பொன் தேசிய கழகத்துக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த பசும்பொன் தேசிய கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஏற்கனவே மதுரை மத்திய தொகுதி 2021 நின்று தோல்வியை தழுவியவர். இந்த முறை கோவில்பட்டி அந்த தொகுதியை கேட்டு அங்கே வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. 2021 சட்டசபை தேர்தலில் டிடிவி தினகரன் கோவில்பட்டியில் 2வது இடத்துக்கு வர்றாரு. 56,000 வாக்குகள் வாங்குறாரு. இப்போ அதிமுகவோட கூட்டணி வச்ச உடனே இந்த வாக்குகள் எல்லாமே இது அதிமுக பக்கம் போகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையுமே இருக்குது. கோவில்பட்டி தொகுதி அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்குளத்தூர் நிறைந்த தொகுதி. அதற்கடுத்து நாயக்கர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் நாதர் இருக்கிறாங்க, இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. பலதரப்பட்ட ஜாதிகள் இருந்தாலுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடங்கள் முக்குளத்தூர் நாயக்கர் இவங்க அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ டிடிவி தினகரனால் வாங்கப்பட்ட அந்த வாக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்குளத்தூருடைய வாக்குகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த வாக்குகள் பூரா அதிமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது. திருமதி சசிகலா அவர்கள் கோவில்பட்டி தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னா பசும்பொன் தேசிய கழகம் இது கடம்பூர் ராஜு 2 பேருக்குமான ஃபைட்டு கடும் போட்டியாக இருக்குது. யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே திமுக சார்பாக யார் நிற்கிறாங்க அப்படின்னா
இது கோவில்பட்டியினுடைய நகரத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய கருணாநிதி என்பவர் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து திமுக சார்பில் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. திருமதி சசிகலா அவர்கள் இம்பார்ட்னா அந்த வேட்பாளர்களுக்கு எந்த வகையில் வாக்கு வரும் அப்படின்னா, இங்கே குறிப்பாக வந்து முக்குளத்தூர் வாக்குகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால திருமதி சசிகலா அவர்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, கடம்பூர் ராஜா எப்படியாவது அந்த இடத்துல வந்து தோக்கடிக்கணும். அதுதான் வந்து அவர்களுடைய எண்ணமாக இருக்குது. அப்போ கடம்பூர் ராஜுக்கு விழுகக்கூடிய அந்த முக்குளத்தூர் வாக்குகளை தன் பக்கம் இழுத்துட்டோம், திமுக பக்கம் போகக்கூடிய முக்குளத்தூர் வாக்குகளையும் தன் பக்கம் இழுத்துட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு இப்போ இவர் கடம்பூர் ராஜு வந்து தோல்வியை தழுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. எல்லா கட்சியிலுமே வந்து களத்தில் நிற்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்குது, இதே இப்போ தமிழக வெற்றி கழகம் களத்தில் நிற்குது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் இளைஞர்களுடைய வாக்கு இருக்குது, அது அந்த வாக்கு வந்து ஒரு பக்கம் வந்து பிரியும். இங்கிட்டு வந்து நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வந்து பிரியும். 2021 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவில் இதை கடம்பூர் ராஜு வாங்கின 68,000 வாக்கும் டிடிவி தினகரன் வாங்குகிற அந்த 56,000 வாக்கும் ஒன்று சேருமா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ 56,000 வாக்கு டிடிவி தினகரன் வாங்கியிருக்காருன்னா அந்த வாக்கு பூரா வந்து இது கடம்பூர் ராஜுக்கெல்லாம் போய் சேராது. இன்றைக்கி வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்துட்டாங்க. இன்றைக்கி திருமதி சசிகலா அவர்கள் வந்த உடனே இது டிடிவி தினகரன் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள், அந்த நிர்வாகிகள் பெரும்பாலோர் வந்து திருமதி சசிகலா அவர்கள் பின்னாடியும் வந்து வந்துட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அதிமுகவினுடைய வாக்குகளையே வந்து திருமதி சசிகலா அவர்கள் வாங்குறாங்க அப்படின்னா, கடம்பூர் ராஜு இந்த முறை வந்து வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். இப்போ இன்றைக்கி பசும்பொன் தேசிய கழகத்திலேருந்து ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க, அந்த இடத்துல வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய வலிமையை வந்து அதிகமாக வந்து இருக்குது. டிடிவி தினகரன் பிரச்சாரம் பண்ணுவதற்கும் திருமதி சசிகலா அவர்கள் அந்த இடத்துல இருந்து பிரச்சாரம் பண்ணுவதற்கும் வித்தியாசம் வந்து இருக்குது. திருமதி சசிகலா அவர்கள் கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி அங்கே வந்து வாக்குகளை வந்து சேகரிப்பாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இது கடம்பூர் ராஜுக்கு வாக்கு போடுவதை விட நம்ம வந்து இது பசும்பொன் தேசிய கழகத்துக்கே நம்ம வந்து வாக்குகளை போட்டலாம், தென்னந்தோப்பு சின்னத்துக்கே வாக்குகளை போட்டலாங்கிற எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. திமுக கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளை மட்டும்தான் வாங்கும். இருந்தாலும் சசிகலா அவர்கள் களத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா எல்லா ஜாதியினுடைய வாக்குகளையும் வாங்கக்கூடிய திறன் அவங்களுடைய பிரச்சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போ கோவில்பட்டியை பொறுத்தளவில் இங்கே போட்டி எப்படின்னா மும்முனை போட்டி தான் இங்கே வந்து நிலவும். இங்கே வந்து திமுக சார்பாக நிற்கக்கூடிய கருணாநிதி அவர்களுக்கும், இங்கே அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய கடம்பூர் ராஜு அவர்களுக்கும், திருமதி சசிகலா அவர்களாக நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கும் தான் வந்து அங்கே போட்டியே வந்து நிலவுவது. இந்த மும்முனை போட்டியில் இது கடம்பூர் ராஜு தேறி வருவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இங்கே எல்லோரும் மத்தியிலையும் எழுந்திருக்கு. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவில் அதிமுக வென்றே தீரணும், அம்மானுடைய ஆட்சியை அமைச்சே ஆகணும், அதிமுக ஆட்சி வந்து கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் முதலமைச்சராக வேண்டும் என்று இன்றைக்கி 234 தொகுதியிலையும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர்றாரு. திமுக ஒரு பக்கம் இதை நம்ம வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும், மீண்டும் இந்த ஆட்சியை வந்து தக்க வைக்கணும், 2026க்கும் நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க பிரச்சாரத்தை கொண்டு வராங்க. திருமதி சசிகலா அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனக்கான அரசியல் நிலைப்பாடு, தனக்கான அரசியல் இருப்பை நம்ம வந்து தக்க வைக்கணும், நம்ம தான் அடுத்து அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக இப்போ அவங்களும் வந்து களத்தில் வந்துட்டாங்க. முக்குளத்தூர் பக்கத்தில் திருமதி சசிகலா அவர்களுக்கு வந்து பெருவாரியான ஒரு வாக்குகள் வந்து இருக்குது. அந்த வாக்கு வந்து வேறு கட்சியினருக்கு போகாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. கோவில்பட்டி தொகுதியை பொறுத்தளவில் கடம்பூர் ராஜுக்கும் திமுகவினுடைய வேட்பாளர் கருணாநிதிக்கும் இங்கே பசும்பொன் தேசிய கழகத்துக்குமான போட்டி தான் அதிகமாக இருக்குது. யார் வென்றெடுப்பா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.